ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இன்றைக்கி கடலை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டு பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் ஒரு கட்டை விரல் சைஸில் அதில் பாதி இஞ்சி எடுத்து போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். ஏன்னா கடலை மாவிலே இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டயட்டில் இருக்கவங்க எல்லாமே இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து அப்படியே கையிலேயே கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன தூள் போடணுன்னு சொல்லிடுறேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள். இதெல்லாம் வந்து உங்களுக்கோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், அதால் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா காரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டொமக் ஃபுல்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. டயட்டில் இருக்கவங்க எல்லோரும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் தேவையான அளவு. மிளகாத்தூள் காரம் எப்படி நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா பெப்பர் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான். நம்ம 5 மினிட்ஸ் கூட ஆகாது செய்கிறதுக்கு. நம்ம எல்லா பேட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா உடனே செஞ்சு உடனே சாப்பிடலாம். சைட் டிஷ் கூட இதுக்கு தேவையில்லை, நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறதால. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு, அது தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும், நம்ம எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நம்ம பேன் வந்து நல்லா தோசைக்கல்லை காய வச்சுட்டு அதில் சும்மா ஒரு கரண்டி, உங்களுக்கு என்ன அளவு தண்ணி வந்து நல்லா பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இது மாதிரி நல்லா ஒரு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க, மீடியமான ஒரு இதில் இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வேகும், ஓகேங்களா. அதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மில் மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும். 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வெந்தோடனே உங்களுக்கே தெரியும், எடுக்க வரும். எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மார்னிங் இதாக சாப்பிட்டேன், சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் இந்த ரெசிபின்னு தோணுச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.